டான் அசோக். இதில் வந்து நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, ஒரு ரியாக்டிவ் மெஷர்ஸ் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார்கள். நிச்சயமாக அரசனுடைய நோக்கமாக யாரையும் வந்து இருக்க முடியாதுங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அது வந்து குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா அரசுகளுடைய நோக்கமாக இருக்கிறது. அது வந்து நம்ம நியாயப்படுத்த. பட் அங்கொன்றுமா இங்கொன்றுமா இல்லை, தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு வருத்தத்தை பதிவு பண்ணதாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இப்போ எப்படி இந்த குற்றங்கள் ரிப்போர்ட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ இதில் வந்து 2 பார்வை இருக்குது. ஒன்று சமூகத்தின் மீதான ஐயையோ நம்மளுடைய முன்னேறிய சமூகம்லாம் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இப்படி குற்றங்கள் நடக்கிறதுன்ற ஒரு பதைப்பதைப்போடு பார்க்கிற ஒரு பார்வை. இன்னொன்று இது அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. இப்போ ஹென்றி சாரை போன்ற மூத்த சமூக ஆர்வலர், அவர் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அவர் இருக்கிறார், உண்மையிலே சொல்கிறேன் இருக்கிறார். அவருக்கே ஒரு நியூஸை தவறாக கடத்தக்கூடிய சூழல் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அவர் வந்து டிவியில் பொய் சொல்கிறாருன்னு நான் சொல்லலை, அவருக்கு அந்த தகவல் தவறாக சொல்லப்பட்டிருக்குது. தூத்துக்குடியில் எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு புகழ்பெற்ற செய்தி சேனல் அது எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, துண்டு துண்டாக வெட்டி பாலியல் வன்கொடுமை. இதில் வந்து ரெண்டுமே போய் துண்டு துண்டாக வெட்டலை, பாலியல் வன்கொடுமை நடக்கலைங்கிறது தான் ஃபர்ஸ்ட். நடக்குதா இல்லையாங்கிறது இன்னும் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரியல. அடுத்த ஃபர்தர் போஸ்ட்மார்ட்டம் பண்றதா சொல்லிருக்காங்க. துண்டு துண்டா வெட்டினதும் அது இல்லன்னு அது துண்டு துண்டா அப்ப இந்த துண்டு துண்டா வெட்டினதுங்கிற நியூஸ் உங்களுக்கு எங்க கிடைக்குது? இதனுடைய நோக்கம் என்ன? ஒரு உடல் கிடைச்சா உடனே துண்டு துண்டா அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுன்னு இருக்குல்ல. அப்ப அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதை ஒரு சேனல் போடுது. அதற்கு முன்பே இந்த எதிர்கட்சிக்காக சமூக வலைதளங்கள்ல ஒரு ஆர்கனைஸ்டாக வேலை பார்க்குறாங்களா, அவங்க எல்லாமே ஒரு காப்பி பேஸ்ட் ட்வீட்டை வந்து கிட்டத்தட்ட 1000 வாட்ஸ்அப் குழுக்களில் பரப்புறாங்க. இதனுடைய வெளிப்பாடு தான் ஹென்றி சாருடைய அறச்சீற்றத்தை நான் மதிக்கிறேன், குற்றங்கள் குறைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை நான் மதிக்கிறேன். ஆனால் அவரை போன்றவர்களே இந்த மாதிரியான பொய் செய்திகளுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதே அவர் சொன்னதுல என்ன பொய் செய்தி இல்லை, நேற்று ஒன்றும் இல்லை, ஒரு கொலை நடக்குது, ஏன் நீங்க ட்ரையல் கொடுக்குறீங்க? நீங்க முன்னாடிலாம் யாரு குற்றம்னு ட்ரையல் கொடுப்பீங்க, இப்ப குற்றமே எப்படி நடந்திருக்குன்றத நீங்களா இஷ்டத்துக்கு எழுதுறீங்களா? இது வந்து தவறு இல்லையா? அது மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு போறப்ப வெயிட் பண்ணுங்க, போலீஸ் என்ன வருதுன்னு என்ன சொல்லுதுன்னு பார்க்காம அது என்ன சொன்னா ஒரு தலைப்பு செய்திக்கு சுவாரஸ்யமாக இருக்குமோ. இந்த முன்னாடிலாம் சொல்லுவாங்கல்ல சதக் சதக் என்று, அதனுடைய இன்னொரு மோசமான மனிதாபிமானமற்ற ஒரு வடிவமாக தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப இவருக்கே இப்படி போய் சேருதுன்னா இதை வந்து ஒரு லேமன் எப்படி பார்ப்பான்? இன்னொன்னு இந்த போலீஸ்காரர்கள் 2 பேர் சாதாரண, இப்போ நான் அதை இடைப்பட்ட ஏன் அந்த இடையில நான் குறுக்கீடு செய்ய வேண்டியிருக்குன்னா, அவர் வந்து வெறும் ஒரு செயற்பாட்டாளர் மட்டுமல்ல, அவர் ஒரு வழக்கறிஞர், விஷயங்களை நன்கு அறிந்து பேசக்கூடியவர். அவரே வந்து டிராஃப்ட் பண்ணி அவரே வந்து அதனால என்னன்னா, அவர் வந்து என்ன சொன்னார்னா, இது இப்போ நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை அவர் சொன்னார், அது சொன்னதுக்கப்புறம் அதை மாத்திக்கிட்டேன்னு சொன்னார். சரி, அவர் நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா, எங்க கேள்வி அவர் வைக்கிறாருன்னா, இல்ல இதை நம்ம ரொம்ப ஈஸியா இல்ல கடந்து போகல, நீங்க அதை சேர்த்து பேசுறீங்க, கடந்து போறக்க விரும்பல, அது தெளிவுபடுத்துறதுக்காக தான் நான் பேசுறேன். அவர் சொல்லுகின்ற போது என்னன்னா, நான் இன்டர்ப்ட் பண்றேன், அது பாலியல் நடவடிக்கை இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, ஆனால் நடவடிக்கை எடுத்ததாக அந்த பெண் காணம் என்று சொன்ன உடனேயே நடவடிக்கை எடுத்திருந்தால் உடனடியாக அந்த தவிர்க்கப்பட்டிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கோணத்தை அவர் முன்வைக்கிறார். அந்த இடத்துல லேப்ஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். இல்லை, இப்போ ப்ரிவென்ஷன் தான் பெட்டர் தென் இன்வெஸ்டிகேஷனு. அப்புறம் குற்றம் வாங்கி கொடுக்குறீங்க என்ன? இப்போ திமுக ஆட்சி வந்ததிலிருந்து சட்ட திருத்தங்களை நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. முன்னாடி கடுங்காவல் இருந்ததுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. போக்சோவை பொறுத்தவரை 96% சார்ஜ் ஷீட் போடப்படுகிற இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. இது வந்து எல்லாத்தையும் கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்பி வச்சுட்டு இல்லாமல் போகுமான்னு அனுப்பி வைக்காம அனைவருக்கும் சார்ஜ் ஷீட் போடுறது. அப்போ இந்த சார்ஜ் ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதே ஒரு பாருங்கள் எவ்வளோ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்கன்றது தவறாக கட்டுறீங்க. இல்லை, நம்ம பதிவு பண்ணுறோம். இதுவே ஒரு உத்தரப்பிரதேசத்தில் நடந்தால் அது எப்படி இருக்கும், அங்கே இருக்கிற சட்ட இதை நடைமுறைகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நேற்று ஒரு பொய் செய்தி ஹென்றி டிஃபென் போன்ற ஆட்களுக்கே சென்று சேர்ந்த வேகம், அதற்கு பிறகு வந்த உண்மை செய்தி அவருக்கு போய் சேரல பாருங்க. நீங்க சொல்ல வேண்டி இருக்குது, நீங்க குறுக்கில் புகுந்து சொல்ல வேண்டி இருக்கிறது. இல்லை அப்படி செய்து அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு பொண்ணு பாருங்க பயங்கர டிராமாவா ரிப்போர்ட் பண்ணி, அதான் அவ்வளோ பேர் ட்விட்டர்ல நீங்க எங்க திறந்தாலும் பாருங்க, பொண்ணை வந்து கடத்தினாங்க, மயக்க மருந்து போட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு சினிமா கதை மாதிரி அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதற்கு பிறகு சாயங்காலம் சொல்லுது, நான் வந்து
இதில் இருந்தேன், டிப்ரெஷனில் இருந்தேன், கம்ப்ளைண்ட். அப்போ இதை எப்படி இவர்கள் அதற்குள்ள எல்லா இடத்துக்கும் எப்படி பரப்புறாங்க? இந்த சென்சேஷனலைஸ் பண்றதுன்னு இருக்குல்ல, இதை 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 வந்து நம்ம இதைத்தான் நான் வந்து அரசியல்னு சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது, என்சிஆர்பி டேட்டாவை எடுத்துக்கொண்டால் இவங்க இந்த எதிர்க்கட்சிகள் பேசுறதெல்லாம் பாருங்க, யாராவது எடப்பாடியோ இல்லை வேற யாராவது புதுசாக வந்திருக்கிறவங்களோ இந்த வருஷம் இந்த இவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சு, திமுக ஆட்சியில் கூடியிருக்குன்னு பேசவே மாட்டாங்க. இப்போ 2 நாளா நீங்க எங்க பார்த்தாலும் செய்திகளில் வர்றதை வச்சு பாருங்க, உங்களை சுத்தி இப்போ ஒரே போஸ்ட் எடுத்து ரூம் ஃபுல்லா ஒட்டினா அது நமக்கு ஒரே செய்தி அதிகமாக நடக்கிற மாதிரி தான் தெரியும். இதை ஒரு ஆவணமாக, ஒரு ஆதாரமாக இவர்கள் வைத்து பேசுகிறார்களே தவிர டேட்டாவின் படி இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஜீரோ கிரைம் தான் ஆசை, கனவு, கிரைம் ரேட். ஆனால் நம்ம எப்படி ஒரு அரசு வந்து பெட்டர்னு சொல்ல முடியும்னா டேட்டாவை பொறுத்து தான். அப்ப என்சிஆர்பி டேட்டாவை பொறுத்த அளவு கடந்த 15 ஆண்டுகள்லயே இந்த 5 ஆண்டு தான் மிக குறைந்த அளவுல மர்டர்ஸ் நடந்திருக்குது, இது கிரைம் அகேன்ஸ்ட் இது நடந்திருக்குது, விமன் நடந்திருக்குது. போக்சோல சார்ஜ் ஷீட் போடப்பட்டது மிக அதிக பர்சன்டேஜ், 96% இது மிகப்பெரிய நம்பர். இது வந்து சட்டம் எப்படி வேலை செய்யும்னு தெரிந்தவர்களுக்கு தான் இந்த நம்பரினுடைய ஒரு முக்கியத்துவம் புரியும். அப்ப இதெல்லாம் அந்த நம்பர்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து திரு வெங்கட்ராமன் அவர்களும் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நம்பர்ஸ் வச்சு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது, ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் அந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னாரு. ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தார். கடந்த சில நாட்களில் அவர் போட்டிருந்த அதே பதிவை நான் வாசிக்கிறேன். கிருஷ்ணகிரியில் 2 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை. கிருஷ்ணகிரியில் 70 வயது மூதாட்டி கணவரை கொன்றுவிட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. செங்கல்பட்டு அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, தூத்துக்குடி அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ இந்த பதிவுகளில் நடந்ததாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட பதிவுகள் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கம்பேரிட்டிவ் டேட்டா நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நடந்திருக்கா இப்போ நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி. பட் இந்த நடந்தவைகளுக்கான பதில் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ 2 விஷயம் இதுல. ஒரு இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஆஃப் நியூஸ் இல்லையா, இது வந்து அடுத்தடுத்து நடக்கிறதுன்றது ஒரு தவறான ஒரு விஷயம் தான். டெய்லி இப்படி ஒரு நியூஸ் படிக்க வேண்டி இருப்பது. அதனால தான் அந்த இன்னொரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஹென்றி சார் ஏன் அந்த அதிகாரிகளினுடைய அந்த அறிக்கையை பார்த்து இவ்வளோ கோவப்பட்டாருன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒரு லேமேனுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமா நீங்க வந்தீங்கன்னா குற்றத்தை நாங்க இது பண்ணி வைப்போம்னு ஒரு லேமேனுக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. அவர் எதற்கு காவல்துறை மேல அவ்வளவு அந்த அறிக்கை மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, இது ஒரு அக்யூமுலேஷன் ஆஃப் நியூஸ், இது ஒரு அக்யூமுலேஷன் ஆஃப் நியூஸ். இந்த இல்ல வரேன், ஒரு வாரத்துல இவ்வளவு நியூஸ் நடந்திருக்குது. நான் என்ன சொல்றேன், இதே எடப்பாடி தைரியமா டேட்டா கொடுக்கட்டும், என்னுடைய ஆட்சியில ஒட்டு மொத்தமான குற்றத்தோட ஆவரேஜ் உள்ளது. ஆனா அது வந்து திமுக அரசுக்கு சாதகமா தானே இருக்கு. அதனால தான் அதை பேச மாட்டேங்கிறார் எடப்பாடி. இப்ப கண்டினியூஸ் நம்பர் ஆஃப் ஈவென்ட்ஸ் அந்த 4 நாள்ல நடக்குது. இப்ப நானுமே வந்து அந்த காலத்துக்கு போய், அந்த டைமுக்கு போய், அந்த டைம்ல எனக்கு போய் இந்த 4 நாள்ல இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். See, how you report a news or how you describe an articleங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த நோக்கத்தோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படுதுங்கிறது ஒன்று. எனக்கு என்னுடைய இறுதியாக இது ஒன்று வச்சுக்கிறேன். எப்பயுமே திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது, இது அரசியலாக கண்டிப்பாக பேசி ஆகணும்னு நான் பேசுகிறேன். எப்பயுமே இதில் வந்து ஹென்றி சார் மாதிரி ஆட்களை நான் இதில் சேர்க்கல, அரசியல்வாதியில் சேர்க்கிறேன். ஆட்சியிலிருந்து தேர்தல் வரும் பொழுது இவங்க ஒரு நரேட்டிவை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு 96-2001 பணவீக்கம் இல்லைன்ற ஒரு 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 ரொம்ப சப்பையான ஒரு நேரேட்டிவை வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக கொண்டு வந்தாங்க. எப்பெல்லாம் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை ஆர்கானிக்கா இல்லையோ அப்ப ஆர்டிபிஷியலாக உருவாக்குவதற்கு, அது மாதிரி இந்த ஆட்சிக்கு இவர்கள் எல்லாம் சேர்ந்து கையில் எடுத்திருப்பது தான் இந்த பெண்களுக்கு எதிரானது கூடியிருக்குதுன்றத ஒரு டேட்டா சப்போர்ட் இல்லாத ஒரு வாதமாக நான் பார்க்குறேன். எடுத்த உடனே என்ன சொன்னார், மற்ற மாநிலத்தில் எல்லாம் நடந்தால் கேட்குறாங்க, தமிழ்நாட்டில் நடந்தால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, எப்போ ஒரு சமூகம் வந்து அரசுக்கு எதிராக திரும்பும் அப்படின்னா, ஒரு குற்றம் நடக்கும்போது அரசு வேடிக்கை பார்த்து கொண்டோ பாராமுகமாக இருந்து கொண்டோ, அல்லது தூத்துக்குடியில் 20 பேர் சுட்டு கொன்ற போது ஆமாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதல்வர் வந்து சொன்னார்ல எடப்பாடி, அதுபோல் பொறுப்பற்ற ஒரு முதல்வர் இருந்தாலோ கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து போராடுவாங்க. இப்போ மற்ற மாநிலத்தில் ஏன் நம்ம இங்கே வந்து குரல் கொடுக்குறாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ்ல இருந்து திமுகல இருந்து அப்படின்னா, காஷ்மீரில் ஒரு குழந்தைய கோயிலுக்குள்ளே வச்சுக்கொன்னா இங்கே இருக்கிற பாஜக அமைச்சர்களோ பாஜக எம்எல்ஏக்களோ அவருக்கு ஆதரவாக ஊர்வலம் போகிறாங்க. அவங்களுடைய கூட்டணி கட்சி, அவருடைய முதலாளி கட்சி வந்து ஊர்வலம் போகுது.
உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கற்பழிப்பு வழக்கு, ஒரு வன்புணர்வு வழக்குக்கு சாட்சி சொல்ல வந்தவங்களை வரிசையாக கொன்ன கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். உன்னாவோ வழக்கு வந்து மிக பிரபலமான ஒரு கேவலமான ஒரு வழக்கு. இது போன்ற விஷயங்களுக்கு குரல் கொடுப்பதும் ஒரு அரசு ரியாக்டிவ் மெஷர்ஸ் எடுப்பதும். இப்போ வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஒரு குற்ற செயல் நடக்காமல் தடுக்கணும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இந்த அரசு வந்து பண்ணணுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த அரசு ரியாக்ட் செய்திருக்கிறதா, ஏதாவது குற்றத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா, இல்லை நான் வந்து இப்போ பார்த்தேன், டிவியில் பார்த்தேன், நான் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னு முதல்வரோ அதிகாரிகளோ பொறுப்பற்றவங்களோ பதில் சொன்னாங்களா? இவர் அதுலேயும் ஒரு நியூஸ் சொன்னப்போ பார்ஷியலாக சொன்னார். அந்த விமான பணிப்பெண் மேட்டரில் கைது செய்யப்பட்டது ஒரு அதிமுக நிர்வாகியும் ஒரு திமுக நிர்வாகியும் 2 பேருமே கைது செய்யப்பட்டார்கள். அவர் அதுல வந்து திமுக மட்டும் சொல்றாரு. திமுக சாதாரண ஆளு தான். செய்தியை ஒழுங்கா படிக்கல அவர். அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து அந்த 2 பேருமே நிர்வாகிகள் அந்த பணிப்பெண்ணுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறாங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்றாரு? கூட்டணி கட்சிக்காரங்க மேலேயே நடவடிக்கை, ஏதாவது 2 கேஸ் சொல்லுங்க. எல்லோருமே கைது செய்யப்படுகிறார்கள். நான் தான் சொல்றேனே, சார்ஜ் ஷீட்டு 96% உங்ககிட்ட டேட்டா இருக்கு. நான் எடப்பாடிட்டையும் இவரை போன்றவர்கள் நீங்க எங்கெங்கேயோ போறீங்க, கலைஞரை வாரண்ட் இல்லாம நைட்டு வீட்டுக்குள்ள போய் இது பண்ணதெல்லாம் என்னமோ பெருமையா பேசிட்டு இருக்கிறீங்க. நான் சொல்றது என்னன்னா, நீங்க இந்த கம்பைலேஷன் ஆஃப் நியூஸை போடுறீங்கல்ல, இங்க நடந்துச்சு நீங்க எடுங்க. எடப்பாடி காலத்துல உங்க காலத்துல இருந்த டேட்டாவை எடுங்க, கஸ்டடியல் டெத்ஸ் எடுங்க, இப்போ எடுங்க. நானும் ஒரு கேள்வி அசோக், இதுல வந்து எடப்பாடியார் அவர்கள் காலத்திலேயோ திரு ஸ்டாலின் அவர்கள் காலத்திலேயோ கம்பேரிட்டிவ் நம்ம பார்க்கணும். இந்த பீரியட்ல அந்த பீரியட்ல இருக்குன்னு இதுதான் நமக்கு வேணுமா? இதுதான் நமக்கு சொல்யூஷன்? இது நமக்கு வேண்டாம். நான் என்ன நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? ஒரு சொல்யூஷன். பிரச்சனைக்கு நேரடியாக அணுகக்கூடிய உடனடியான ஒரு தேவை. அதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சு, உடனடியாக ரியாக்டிவ் மெஷர்ஸ், நடக்காமல் இருக்கிறதுனா ப்ரோஆக்டிவ் மெஷர்ஸ். இது 2மே வேணும். ஆனால் தொடர்ச்சியாக ஒரு சம்பவங்கள் நடக்கின்ற போது ஒரு ஆட்சி மேல, ஆட்சியாளர்கள் மேல நேச்சுரலா அதோடைய இம்பாக்ட் இருக்குமா? இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு உரையாடலை இப்போ ஹென்றி டிபன் போன்ற ஒரு சமூக ஆர்வலர்கள் எப்போதுமே இதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள், யார் ஆட்சியில் இருந்தாலும், யார் ஆட்சியில் குற்ற செயல்கள் நடந்தாலும் இது நடக்கக்கூடாதுன்னு குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள், கஸ்டடியல் டெத்துக்கு எதிரான சிஸ்டமேட்டிக்காக அதை எதிர்த்து பேசிக் கொண்டிருப்பவர்களை நான் வந்து வேற மாதிரி பார்க்குறேன். ஆனால் அரசியல் படுத்துவது, அரசியலுக்காக மட்டுமே முதலை கண்ணீர் வடிப்பது, நான் வந்து டிவியில் பார்த்தேன்னு சொன்ன ஒருத்தருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? நீ வந்து குற்றச்செயல்களோ ஆயிடுச்சுன்னு நீ வந்து அதுக்காக யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் அங்கே சிக்கல். அது தவறான அணுகுமுறை தானே. கேள்வி அதுதான் நான் சொல்றேன். கேள்வி கேட்க வேணும்னு யார் சொன்னா? இவர் தான் சொன்னார். யாரு போராட்டம்? ஏன் எப்படி சார் போராட்டம் பண்ணுவாங்க? கைது பண்ணிட்டா குற்றவாளிகளை கைது பண்ண இவரு கம்யூனிஸ்ட் திட்டுறாரு. ஏன் சார் மண்டபத்துல போராட்டம்? மாதர் சங்கம் எல்லாம் வாயை மூட்டு இதெல்லாம் ரொம்ப தவறான என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க? இந்த தொடர்ச்சியான பெண்கள் போராட்டமே எடுக்கல சார். நீங்க ஒரு இடத்துல குற்றம் நடந்திருக்குது, போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, நான் தானே சார் போராட்டம் பண்ணுவாங்க? எனக்கு உண்மையிலேயே புரியல. என்ன கைது பண்ணி உள்ள வச்சோன்னா போராட்டம் பண்ணுவாங்களா? வந்து என்ன லாஜிக்ல? இதுதான் அரசியல் படுத்துறது. இதுதான் அரசியல் ரீதியாக இதை அணுகுவது. ஏதாவது குற்றம் சொல்லணும், சம்பந்தம் இல்லாம போராட்டம் பண்ணணும், மண்டபம் கிடைக்கல. என்ன சார்? இல்ல சார், மக்கள் எனக்கு ஒரு கேள்வி, எதிர்க்கட்சியா இருக்கும்போது எந்த போராட்டம் நீங்க நடவடிக்கை எடுக்கல, நாங்க பண்ணோம், நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், நீங்க பண்ணல. நீங்க போராட்டம் பண்ணலையா? மதுக்கடைகள் மூட வேண்டும் சொல்லி போராட்டம் பண்ணலையா? பண்ணலையா? சரி, அது எதுக்கு பண்ணாரு அவரு? சார் கோவிட்ல திறந்து வச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அசோக், இதுல இப்ப நீங்க அவர் சொன்னாரு முதலமைச்சர் ஏன் வந்து அட்ரஸ் பண்ணல, அது பேசி இருந்திருக்கலாமே. ஓட்டு கேட்கும்போது நம்ம வந்து மக்களை நோக்கி நாம தானே, அரசியல்வாதிகள் தானே போறாங்க, அதிகாரிகள் வந்து செல்வதில்லையே அப்படிங்கிறது. ஸோ அட்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம வந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை, முதல்ல அது அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக யூ கம் டு அஸ்ங்கிறாங்க, நாங்கள் இருக்கோம், நீங்கள் வாங்கன்றது தான் அது. அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய களத்தில் மக்கள் இதை வந்து யார் எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் முதல்வர்கிட்ட போய் சொல்ல போகிறாங்களா? அதை யார் இங்கே அட்ரஸ் பண்ணுறா? போலீஸ். அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க, நாங்கள் இவ்வளோ வழக்குகளை பதிவு பண்ணுறோம், முன்னாடி மாதிரி இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை, வழக்கு பதிவு பண்ணுறோம், குற்றங்களை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். அது அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறத ஒரு அதிகாரிகளாக அவங்களுடைய பொறுப்பில் சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இதை ஏன் அவர் சொல்லலைன்னு கேட்குறீங்களா? அப்போனா இதை சொன்னதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ நீங்கள் சொன்னதை ஒத்துக்கலைன்னா அதை யார் சொன்னாலுமே தப்பு தான். இல்லை சொன்னதை ஒத்துக்கிறீங்களா? இப்போ ஒத்துக்கிறோம், நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த பதில் கரெக்டாக இருக்குது, இது அவர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னா அடுத்த அவர் கூட சொல்லிட்டோம். அப்போ இவர்கள் வந்து பதிலை ஏற்றுக்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்து யார் சொன்னாங்க? கட்டி
அந்த செய்தியை வந்து கடந்து போக வைக்க இல்ல, மாதிரியோ இல்ல, இல்ல. அதே போலதான் எங்களுக்கு பெண்களுக்கு நடக்கிற வன்கொடுமைகளை ஜனநாயகத்துல வன்கொடுமைகளை நீர்த்து போக வைப்பதற்காகத்தான் இந்த அதிகாரிகளை வைத்து இவர்கள் பயன்படுத்திக் டெமோக்ரஸியில கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு விஷயத்தை தவிர்க்கவே முடியாது. ஒரு டெமோக்ரஸி இல்ல, ஒரு எலெக்ஷன் இல்ல, ஒரு எலெக்ஷனே இல்லாத ஒரு சமூகம்னு வச்சுக்கோங்களேன். பெண்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு துயரமா, தமிழ்நாட்டு பெண்களுக்கு சிக்கலான்னு தலைப்பு வச்சிருப்போம். டெமோக்ரஸியில் நம்மளால ஒப்பீடு செய்யாமல் இருக்கவே முடியாது. ஒருவேளை இந்த திமுக அரசு பொள்ளாச்சி விவகாரத்தை எடப்பாடி அணுகியதை போல அணுகி இருந்தால் இது மக்களுக்கு வந்து கோபம் வந்திருக்குதோ, அதுக்கு மேல நம்ம வந்து சிபிஐ விசாரணைக்கு என்கொயரி கொடுத்தாங்களா? போராட்டம் எங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் கொடுத்தாங்க? சிபிஐ நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த பிரச்சனை வந்து அந்த பென்னியா சிபிசிஐடி விசாரணைக்கு வந்து கொடுத்தாங்க. அதற்கு பிறகு உடனே சிபிஐ அதுக்கு எவ்வளவு போராட்டம் இவர் சொன்ன போராட்டங்கள்லாம் அதுக்காக தான் நடந்துச்சு. இப்ப அதுக்கான போராட்டத்துக்கான அந்த தேவையை இந்த அரசு கொடுக்கலங்கிறது தான் நான் திருப்பி எனக்கு நீங்க முதல்ல சொல்லும்போது கூட யூ கேன் கம் டு அஸ், யூ கேன் ரீச் அஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாருன்னு சொன்னேன். நேற்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தை நீங்கள் நேற்று இன்றைக்கு விளாத்திக்கூடத்தில் நடந்த போராட்டம் பார்த்து நைட்டு முழுவதும் இரவு அந்த மகளிர், பெண்கள், அந்த இருக்கக்கூடிய குழந்தைகள் தூங்காமல் அந்த இடத்த வந்து ரோட்டை ஆர்கனைஸ் பண்ணி மறைச்சு அவர்கள் வந்து போராட்டம் நடத்தினார்கள். அப்போ ஏதோ ஒரு தேவைகள் அவங்களுடைய அந்த பிரச்சனை வந்து தீர்க்கப்படலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இப்போ அஜித்குமாருடைய வழக்கிலையும் சரி, தொடர்ச்சியாக நடந்த மற்ற வழக்குகளையும் நம்ம பார்க்க முடியுது. திருப்பி இன்னொன்று நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இப்போது ரெண்டு விதமாக இதை வந்து அணுகலாம். ஒன்று, ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக திருப்பி நம்ம பேச வேணாம்னு சொன்னாலும் அது எண்ட் ஆஃப் தி டே நம்ம அதை ஒப்பிட பண்ண வேண்டிய சூழல். ஒரு அரசினுடைய செயல்பாட்டை அளப்பதற்கான ஒரே மெஷர்மெண்ட் அதான் டேட்டா. ஸோ குறைஞ்சிட்டு இருக்குது. இது போக ஸ்ரீவித்யா ரொம்ப அழகாக சொன்னாங்க, கல்ச்சுரலாகவே நம்ம சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இங்கே இருக்குது. அந்த கல்ச்சர் வைஸ் நம்ம இந்த பிரச்சனை பெண்களை உண்மையிலேயே நம்மளுடைய அக்கறை எலெக்ஷனாக இல்லாமல் பெண்களாக இருந்தால் நாம் கவனம் செலுத்த வேண்டியது அந்த கல்ச்சுரலையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்டில் பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளை எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம், பெண்களுக்கு எதிரான பொதுவான பார்வையில் நம்ம என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகிறோம். இப்போ சார் இருக்கிறாரு, சார் வந்து 2 வயசு குழந்தை மீதான பாலியல் வன்முறை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாரு. நீங்களும் டீசன்சி கருதி அமைதியாக இருந்துட்டீங்க. பட் பீடோஃபைலுங்கிறது எந்த காலத்தில் இருந்து இது இன்று நேற்று நடக்கிற குற்றமா? அப்போ இதையெல்லாம் இது காலங்காலமாக எல்லா அரசுகளுமே எல்லா வகையான எல்லா நாட்டு குழந்தைகளுமே சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றம். அது ஏதோ இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் புதுசாக முளைச்சிருக்கிற மாதிரி பேசுவதெல்லாம் நீங்க அரசியலா இல்லைன்னா அறியாமையா எடுத்துக்கிறேன். இது சமூக நீதி அந்த ஒரு குற்றத்தின் வரலாறு தெரியாம ஒரு குற்ற செயலை பற்றி பேச வருவது என்பது நான் அறியாமையா தான் பார்க்கிறேன். அசோக், நான் அங்க எங்க உங்களை நான் இடைமறிக்க விரும்புறேன்னா, காலங்காலமா தொடர்ந்துட்டு இருக்காது. நம்ம வந்து ஒரு மொனார்க்கியில இல்லை, நம்ம வந்து ஒரு டெமோக்ரஸியில் இருக்கோம். பீப்புள் எலெக்டட் லீடர்ஸ் இருக்காங்க. அவர்கள் நிர்வாகத்து திறனு கீழே இருக்கக்கூடிய ஒரே நிமிஷம் மேடம் நான் வரேன். அதற்கு கீழே இருக்கக்கூடிய நமக்கு நிறைய அமைப்புகள் இருக்கிறது, தடுப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறதாக நாம் உருவாக்கி கொண்ட அமைப்புகள் இருக்குது, சட்டம் இருக்குது, ஒழுங்கு இருக்குது, லா இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்போ இருந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதுனாலேயே அதுவும் இப்போ பண்றதுக்கான நம்ம வந்து அதை சரியா நம்ம இருக்குன்னு சொல்ல போறோம். அப்படிதான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க சொல்லும்போது அந்த பதிலோ அந்த கருத்தையோ நான் வந்து பிரதிபலிக்கவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, நேற்றிலிருந்து தான் இந்த குற்றம் புதுசா தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மாதிரி பேசுறது வந்து ரொம்ப தவறாக மக்களுக்கு இன்னொரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, நேற்று ஒரு பெண், நம்ம வந்து 1096 நினைக்கிறேன் அந்த நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணால் பெண்களுக்கு உதவின்னு இருக்குது. ஒரு பெண் வந்து தன்னுடைய அலுவலகத்தில் நடந்த அந்த வீடியோவை போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஊழியர் வந்து போயிருக்காங்க. கட்டட தொழிலாளர்களில் சில பேர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ண உடனே இந்த இடத்துல ரொம்ப கவனமானது, போலீஸ் வந்ததோ அந்த பெண்ணை கூட்டி கொண்டு போய் அடையாளம் காட்ட சொன்னதோ கிடையாது. அதில் ரொம்ப நான் நல்லதாக பார்த்த விஷயம் என்னென்னா, வந்த போலீஸில் யாருமே நீ ஏன் நைட்டு வந்து ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னு யாருமே கேட்கல. நீ ஏன் நைட்டு இவ்வளோ லேட்டாக கேட்கக்கூடாது. அதுதான் நான் கலாச்சார மாற்றம்ங்கிறேன். முன்னாடி இட் வாஸ் வெரி நார்மல். நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு எனக்கும் புரியும். இப்போ வரைக்கும் உங்கள் குடும்ப பெண்களும் என்னுடைய குடும்ப பெண்களும் போன தலைமுறையில் இவ்வளோ டைட்டாக லெகின்ஸ் போட்டு போனால் என்ன பண்ணுவான், அப்போ ஆம்பளை இதான பண்ணுவான் அதான பண்ணுவான்னு நார்மலைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த மாற்றம் இருக்குல்ல, இதையெல்லாம் இன்றைக்கு போலீஸுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது.